நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்தந்த காரியங்களை நான் தியானித்தேன் அப்படின்றது எத்தனை பேர் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்? when you read Bible, நான் ஒவ்வொரு முறை சொல்கிறேன், அப்படியே மடன்னு படிச்சுட்டு போகாமல் ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கன்னா இந்த வசனம் ஏன் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த சரித்திரம் ஏன் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியும். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா அன்றைக்கு நடந்து தான் இன்றைக்கு நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தமோ மனுஷனுடைய ஞானமோ மனுஷனுடைய சுயமோ வெளிப்படாதபடிக்கு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, இதோ உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் திருப்தி அடைய கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. See, 9வது வசனத்தில் பைபிள் says like this. 9th verse தம்பி போடுங்க. The 9th verse says, இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. வாட் டஸ் இட் மீன்? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சந்ததி எகிப்திலே பிறந்தவர்கள் அல்ல, எகிப்திலிருந்து வந்தவர்களும் அல்ல. யுத்த மனுஷராகிய சகல மனுஷரும் இஸ்ரவேலரும் வனாந்திரத்தில் மடிந்த பிற்பாடு இவங்கெல்லாம் எங்கே பிறந்தாங்க? வனாந்திரத்தில் பிறந்தாங்க. இவங்களுக்கும் எகிப்துக்கும் சம்மதமே கிடையாது. ஆனால் இன்னமும் ரெப்ரோச், அதாவது பழி சொல், இங்கே தமிழில் நிந்தை என்று இருக்குது இல்லையா, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ரெப்ரோஷன் போட்டிருக்கு இல்லையா, அதோட தமிழ் மீனிங்கு பழி சொல். அப்போது எகிப்தினுடைய அந்த சாபம் இன்னும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் எகிப்தில் பிறக்கலை, எகிப்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்கள் அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய மூதாதையார் யாரோ எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க, எங்கேயோ ஏதோ தலைமுறையில் ஏதோ ஜென்ம பாவமோ எந்த பாவமோ எந்த கர்மமோ தெரியாது. ஆனால் அது இன்னும் என்னை தொடருகிறது. அல்லேலூயா. இதை நீக்கி போடாமலே நான் என் வாழ்க்கை சுகமாய் போகிறது என்று நான் போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா வனாந்திரத்தில் எனக்கு மன்னா கிடைக்கிறது, வனாந்திரத்தில் எனக்கு காடை கிடைக்கிறது, வனாந்திரத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, வனாந்திரத்தில் எனக்கு தண்ணீர் கிடைக்கிறது, வனாந்திரத்தில் என்னுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, வனாந்திரத்தில் என்னுடைய ஆடைகள் பழமையாய் போகவில்லை. வனாந்திரத்தில் இருந்தாலும் ஒரு ராஜாவை போல, ஒரு அரண்மனையில் வாழுகிறவனை போல நான் வாழுகிறேன், ஒரு பணக்காரனை போல நான் வாழுகிறேன். அல்லேலூயா. ஆகையினால எகிப்தின் நிந்தை என் மேல் இருக்கிறத நான் கண்டுக்கவே இல்லை. நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் இதுதான் செய்கிறோம். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நல்லா போயிட்டு இருக்குது, அதெல்லாம் கவலை இல்லை அப்படின்ட்டு உங்களை அறியாமலே ஏதோ ஒரு பாவமோ ஏதோ ஒரு சாபமோ ஏதோ ஒரு கட்டோ ஏதோ ஒரு பழி சொல்லோ ஏதோ பிசாசின் கிரியை அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, அல்லேலூயா, யோசுவாவை கருக்கான பட்டயத்தை உண்டு பண்ணு. கருக்கான பட்டயம் இது சரீர விருத்த சேதனம் அன்றைக்கு நடந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு நடக்க போகிறது ஆவிக்குரிய விருத்த சேதனம். எந்த சாபம் என்னை பின்தொடர்ந்து வருகிறதோ இன்றைக்கு கர்த்தர் அந்த நிந்தையை என்மேல் இருந்து நீக்கி போடுகிறார் என்று விசுவாசத்தோடு எல்லா கரங்களை தட்டி இன்றைக்கு அந்த எகிப்தின் நிந்தையை, என்னை அறியாமலே என்னை பின்தொடர்ந்து வந்த நிந்தையை கர்த்தர் என்னிலிருந்து நீக்கிப்படுகிறார். இதுவரைக்கும் நான் இதை அறியாது இருந்தேன், இதுவரைக்கும் நான் உணராது இருந்தேன், இதுவரைக்கும் இதற்காக நான் ஜெபிக்காமல் இருந்தேன், இதுவரைக்கும் நான் இதை யோசிக்காமல் இருந்தேன். இந்த நிந்தை என்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது.
எனக்கும் எகிப்துக்கும் சம்மதமே இல்லையே. ஆனால் ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நான் எகிப்து நிந்தை உங்களிலிருந்து புரட்டி போட்டேன் என்று சொன்னார்? அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அது ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணவே இல்லையே. ஏதோ என் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது, நல்லா ஜாலியாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார். ஒரு இடத்துல ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார். எங்கே தெரியுமா ஸ்டாப் பண்ணுவார்? இப்போ இவங்களை எங்கே ஸ்டாப் பண்ணார் தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே போக போகிறாங்க. வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே போக போகிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டார். நீ இவ்வளோ நாள் இந்த நிந்தையோடு நீ வந்திருக்கலாம், இவ்வளோ நாள் இந்த சாபத்தோடு நீ நடந்து வந்திருக்கலாம், இவ்வளோ நாள் இந்த பழி சொல்லோடு வந்திருக்கலாம், இவ்வளோ நாள் இந்த கட்டுகளோடு வந்திருக்கலாம், இவ்வளோ நாள் இந்த அவமானத்தோடு எல்லாவற்றோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் உள்ளே போகும் பொழுது நீ முற்றிலும் பரிசுத்தமாய் போக வேண்டும். ஆகையினால் இங்கேயே நில்லு, இங்கேயே விருத்த சேதனம் பண்ணு. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரம் வாக்குத்தத்தம் வரைக்கும் கை கட்டின மாதிரி இருந்துச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரா? ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார்னா எதை நான் என்னுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணணும்? என்னுடைய ஜெப ஜீவியத்தில் நான் எதை விருத்த சேதனம் பண்ணணும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எதை விருத்த சேதனம் பண்ணணும்? எதை பண்ணால் நான் உள்ளே போக முடியும்? நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கும் எகிப்துக்கும் தான் சம்மந்தமே இல்லை, நம்மளை என்ன அது தொடரப்போதா, அந்த பாவம் நம்மளை வரப்போதா, அந்த பிசாசு நம்மளை தொடர்ந்து வரப்போகிறேன்னா, அதெல்லாம் நம்ம அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நம்மளுடைய தாத்தா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். கிடையாது. சில ஜென்ம பாவங்கள், ஜென்ம சுவாபங்கள், அல்லேலூயா, அது தொடர்ந்து வரும். அதை ஆண்டவர் கட் பண்ண வேண்டிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி கட் பண்ணுவார். இதை கட் பண்ணாதான் வாக்குத்தத்தத்துக்குள்ளே போக முடியும். வாக்குத்தத்தம் எளிதாக கிடச்சிடாதுங்க. வாக்குத்தத்தத்துக்குள்ளே எளிதாக போக முடியாது. வாக்குத்தத்தத்தை எளிமையாக சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒரு சில காரியத்தை ஆண்டவர் அங்கேயே தடுத்து நிறுத்துவார். God stopped it. Hallelujah. ஆண்டவர் தடுத்து நிறுத்தினதுக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தலைனா இந்த நிந்தை என் மேலே இருக்குதுன்னு எனக்கு தெரிந்திருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நான் பாவத்தோடு நான் பிரவேசித்திருப்பேன். இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நான் பயத்தோடு பிரவேசித்திருப்பேன், சாபத்தோடு பிரவேசித்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தினபடினாலே, ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கினபடினாலே இப்பொழுது எந்த பயமும் எந்த சாபமும் எதுவும் இல்லாமல் நான் தைரியமாக என் வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? He knows where to stop. எங்கே தடுத்து நிறுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எகிப்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நிந்தை என்னை தொடர்கிறது. நான் உணராவிட்டாலும் என் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் அதை யோசிக்காவிட்டாலும் என் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ வாக்குத்தத்தம் வரைக்கும் வந்துட்ட, வாக்குத்தத்தத்துக்குள்ளே போகணுமா? இதை கட் பண்ணி தூர போட்டுடு. இந்த சுவாபத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுடு. இந்த சுவாபம் உனக்கு வேண்டாம், இதுவும் சரீரத்தில் இருக்க வேண்டாம், இது தேவையற்றது. எப்பொழுது இதை நீ கட் பண்ணி தூக்கி போடுகிறாயோ அப்பொழுது நீ வாக்குத்தத்தத்திற்கு ஆயத்தமாகி விட்டாய். வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு சுதந்திரிக்கணும்னு ஆசை? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, அல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் கட் இட் ஆஃப். எதை கட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அப்படியே கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் எது இருக்கிறது? நான் வாக்குத்தத்தத்துக்குள்ளே போக முடியாதபடி நான் யோர்தானை கடந்துட்டேன், எரிகோ கிட்டவும் வந்துட்டேன். இப்போ இங்கே இந்த சமவெளியிலே ஆண்டவர் என்னை உட்கார வைத்திருக்கிறார். நான் குணமாகிற வரைக்கும் என்னை கர்த்தர் இங்கே தான் உட்கார வைத்திருப்பார். நீங்கள் குணமடைகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை இங்கே உட்கார வைத்திருப்பார். நீங்கள் குணமடைந்த பின்பு நீங்கள் வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம்.
Thank you, Jesus. Hallelujah. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். Praise him, praise him. செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான காரியம் நீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் முடித்தீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். உலகிது சோதனையா, நம்மிடம் கொடுமையா. ஓகே, அல்லேலூயா. எல்லா தடைகளையும் கடந்து வந்தோம் ஆண்டவரே, எதுவும் எங்களை சேதப்படுத்தலை. ஆனால் இப்பொழுது வாக்குத்தத்தத்தை தருகிறேன். இப்பொழுது தான் நம் பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போகிறோம். லெட் வி கோ டு verse 1. முதலாவது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவு கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட், இமேஜின். இப்போது யோர்தான் நதி மலை மேலே இருக்குது. மலை மேலே இருந்து தண்ணி கீழே பள்ளத்தாக்கு நோக்கி ஓடி வருது. மலை மேலே இருந்து வருகிறது அந்த தண்ணீர். இட்ஸ் ஸோ ஃப்ரெஷ் வாட்டர். அது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர். யூ கேன் ட்ரிங்க் இட். அதை குடிக்கலாம். ரொம்ப நல்ல தண்ணீர், நல்ல செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு தண்ணீர். ஆகையினால தான் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்த கானான் தேசம் செழிப்பாக இருந்தது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. அல்லேலூயா. யோர்தான் நதி மேலே இருந்து கீழே புறப்பட்டு வருகிறது. ஆனால் யோர்தான் நதி மேலே இருந்து கீழே 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 வந்து கடைசியாக எங்கே போய் கலக்குது? டெட் சி, உப்பு கடல். அல்லேலூயா. உப்பு கடலில் போயிடும். இப்போது நான் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் நான் மேலே இருந்து கீழே இறங்க 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 என்னுடைய வாழ்க்கை அது உப்புத்தன்மை நிறைந்ததாய், யாரும் விரும்பத்தக்காத, யாராலையும் அதை பயன்படுத்த முடியாததாய் அது மாறிவிடுகிறது. எனக்கும் நான் பிரயோஜனமற்றவனாய், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமற்றவனாய் போய்விடுகிறேன். என்னுடைய நிலைமை, நான் மேலே இருந்தால் மட்டுமே எனக்கு ஆசீர்வாதம். கீழே இறங்க இறங்க இறங்க
என் ஆசீர்வாதம் பறி போயிடும், என்னுடைய பேர் கெட்டு போயிடும். எப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்களுடைய ஜப ஜீவியத்தில் நீங்கள் மேலே இருந்து கீழே 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 இறங்குறீங்களோ, உப்பு தண்ணீரில் கலக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உப்பு தண்ணீரில் கலக்கப்படணுமா, இல்லை நடுவுலையே உங்களை நிறுத்தணுமா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் உப்பு தண்ணியில் கலக்கிறதுக்கு விரும்பலை, என்னை நடுவுலே நிறுத்துங்க ஆண்டவர். நடுவில் நிறுத்தணும்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஏன்னா இது மேலேருந்து ஃபோர்ஸாக வருகிற தண்ணீர். இது எந்த ராஜாவாலையும் நிறுத்த முடியாது. ஆமே. எந்த மாய வித்தக்காரனாலும் நிறுத்த முடியாது. எந்த சத்ருவின் செயல்களால் நிறுத்த முடியாது. என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் தரபா கரபா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது மேலே இருந்து வேகமாய் ஓடி வருகிறது. மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்கி வருகிறது. ஆனால் அது கீழே போய் உப்போடு கலக்காமல் அதை தடுத்து நிறுத்த என் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம் முடியும். அவரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அவர் அதை நிறுத்தணும்னா there is some procedure. அவரை நிறுத்தணும். மலையிலேருந்து ஓடி வர தண்ணி, அதாவது இங்கே பாருங்கள், யோர்தான் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, யோர்தானுக்கு இந்த பக்கம் செழிப்பு, யோர்தானுக்கு இந்த பக்கம் வனாந்திரம். Are you getting me what I'm saying? ஒரே நதி தான், ஆனால் அந்த நதியின் மறுபுறத்தில் செழிப்பு இருக்கிறது, இந்த புறத்தில் வனாந்திரம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் பெற்றார். எங்கே ஞானஸ்நானம் பெற்றார்? யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்ற உடனே வனாந்திரத்துக்கு போகும்படியாய் ஆவியானவரினால் ஏவப்பட்டார். அப்படின்னா உடனே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஜஸ்ட் கிராஸ் தி ரிவர். யோசுவா இஸ்ரவேலர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமா? யூ ஜஸ்ட் கிராஸ் தி ரிவர். அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேலரை வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அங்கே வனாந்திரத்திலே அங்கே ஓடின யோர்தான் நதிக்கரையை அவன் கடக்க பண்ணினான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றவுடனே யோர்தான் நதிக்கரை கடந்து போகிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா அங்கே போய் தான் நம்முடைய எல்லா பாவ சாபங்களும், எப்படி அவங்கள எகிப்தின் சாபம் தொடர்ந்து வந்ததோ, நம்முடைய முன்ஜென்ம சாபம் பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்தது. இது எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா அங்கே போய் 40 நாள் இரவும் பகலும் பிதாவினுடைய சமூகத்திலே இதை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க எனக்கு பலத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். இதுவரைக்கும் நான் ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்று எனக்கு இப்பொழுதே என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஆண்டவரே, எனக்கு பலம் வேண்டும் ராஜா, எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு முன்னாடி, இந்த பாவங்களை எல்லாம் எப்படி கட் பண்ணி தூக்கி எறிய சொன்னாரோ பிதாவாகிய தேவன் யோசுவாவின் இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, உன் ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்னமே எல்லா பாவங்களையும் சாபங்களையும், அல்லேலூயா, நம்ம எல்லாருடைய பாவங்களையும், நம்முடைய எல்லாருடைய கட்டுகளையும், நம்முடைய எல்லாருடைய வேதனைகளையும், எல்லாருடைய கண்ணீரை, எல்லாருடைய கவலைகளையும் அதற்கு முன்னமே வாக்குத்தத்தத்திற்குள்ளே என்னுடைய ஜனம் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோகத்திற்குள்ளே என்னுடைய ஜனம் பிரவேசிக்க வேண்டுமானால், இல்லை பாறுதலின் ஸ்தலத்திற்குள்ளே என்னுடைய ஜனம் பிரவேசிக்க வேண்டுமானால், என்னுடைய ஜனம் இதோ தங்கமயமான இந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இப்பொழுதே யோர்தானுக்கு அந்த புறத்திலே எல்லாவற்றையும் கட்டி, அல்லேலூயா,
யோர்தானுக்கு அந்த புறத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு கட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபம் எப்படிப்பட்டதான் இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 40 நாள் ஜெபம். பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். இரவெல்லாம் அவர் எதுக்காக ஜெபித்திருப்பார் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு வியாதியஸ்தம் போகிறேன்னா நீ குணமாகன்னு சொன்னால் அவன் குணமாகிடுவான். அவர் தொட்டா சுகமாயிடுவான், அவர் பார்த்தா சுகமாயிடுவான், அவர் பேசினா சுகமாயிடுவான். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணினது எதற்காக? இந்த எல்லா பாவ பாரங்களையும் ஆண்டவரே தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் வேண்டும், பலன் வேண்டும், பலன் வேண்டும், பலன் வேண்டும். எகிப்தின் நிந்தையை உங்களிலிருந்து புரட்டி போட்டேன் என்று யோசுவாவின் இடத்துல சொன்ன ஆண்டவர், இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது, அல்லேலூயா, இதோ பாதாளத்தின் திறவுகோலை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இனி எதுவும் நம்மை அணுக முடியாது. ஜோர்டான் ரிவர் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். இட்ஸ் வெரி ஃபோர்ஸ். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர், மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நிற்கணுமே. எப்படி நிற்கும்? ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெற்று சுமக்கிற ஆசாரியர்களை முதல்ல நடக்க சொல்லு. எப்போ உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அங்கே பட்டதோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் தனிமையில் என் சந்தோஷம், என் சிறுமையில் என் ஆறுதல். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இது புரண்டு ஓடுகிற சீசன், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற சீசன். நார்மலாக அப்படியே சும்மா மேலோட்டமாக போயிட்டு இருந்தா கொஞ்சம் தைரியமாக போய் நிற்கலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து, அதுவும் மேலேருந்து கீழே வரணும் எவ்வளோ ஃபோர்ஸாக வரும். ஃபால்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? மேலேருந்து கீழே விழுகிற தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வரும். அப்போ ஃபோர்ஸாக வருகிற அந்த தண்ணி இவங்க சும்மா நடந்து போனால் கூட பரவாயில்ல, பெட்டியை வேற கையில் பிடிச்சிட்டு, அல்லேலூயா, காலை எடுத்து வை, பெட்டியை கையில் பிடிச்சிக்கோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, இதுவரை யாரும் கண்டிராத கேட்டிராத ஒரு அற்புதம். ஆமென். ஏன்னா மேலிருந்து ஓடி வருகிற அந்த தண்ணீரை அவர் அப்படியே தடுத்து நிறுத்தினார். அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்கள். அல்லேலூயா. காய்ந்து போன தரையில், ஈரமான தரை கூட இல்லைங்க, காய்ந்து போன தரையில் நடந்து போனார்கள். அவங்களுடைய பாதம் கூட நனையிலங்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஓடி வருகிற அது மேலே இருந்து எவ்வளவு ஃபோர்ஸாக வந்தாலும் சரி, அது மேலே இருந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்த போகிறார். நிறைய பேர் விசுவாசிகளை இந்த பக்கத்தில் எத்தனை பேர் விசுவாசிங்கன்னு பார்க்குற? ஆண்டவர் மேலே இருந்து ஓடி வருகிற எல்லா யோர்தானின் தண்ணீரையும் தடுத்து நிறுத்த போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எது எவ்வளவு பலமாய் ஓடி வந்தாலும், எது எவ்வளவு வல்லமாய் வந்தாலும், எது எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்தாலும், எப்படி உங்களை பயமுறுத்தினாலும், ஆண்டவர் இன்றைக்கு உன் பாதம் அதில் படாதவனுக்கு அதை தடுத்து நிறுத்தி உன்னை வெட்டாந்தரையிலே நடக்க செய்வார். Walk in a dry place. Hallelujah. They walked. வனாந்திரத்தில் நடந்த ஜனம், இந்த தண்ணீர் இப்படிவா நாங்கள் கடந்து போக போகிறோம்? How it is possible? ஒவ்வொரு அற்புதமும் நடந்தது. யோசுவாவுக்கு பயம். மோசே இருந்தார், செங்கடலை பிளந்துட்டாரு.
மோசே மூலமாக ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். ஆனால் நான் இப்போ என்ன செய்வேன் ஆண்டவரே? வாட் ஷால் ஐ டு? நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே ஆண்டவரே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நீ மோசை இல்லை, ஆனால் நான் ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ மோசை இல்லை, நீ யோசுவா தான். நீ யோசுவாவாகவே இரு. ஆனால் நான் ஆண்டவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசே இதோ செங்கடலை இரண்டாக பிளக்க, மோசையினால் செங்கடலை இரண்டாக பிளக்க கூடுமானால் இதோ உன்னை கொண்டு இந்த யோர்தானை இரண்டாக பிளக்க என்னால் கூடும். Hallelujah. All you have to do is cut the thing. பின்தொடர்கிற சாபத்தை, பாவத்தை, எகிப்தின் நிந்தையை அறுத்து போடு. அதை அறுத்து போட்டேனா நான் அந்த நிந்தையை புரட்டி போட்டுடுவேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நாம் ஒரு காரியத்தை இது ஆண்டவருக்கு பிரியமற்றது என்று இதை அறுத்து தூக்கி எறியும் பொழுது இதுவரைக்கும் அந்த காரியத்தினால் நமக்கு என்ன பாவம், என்ன பழி சொல்லி இருந்ததோ அதை ஆண்டவர் அப்படியே மகிமையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதை அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஆமென். இதான் லைஃப், கிறிஸ்டியன்ஸ் லைஃப். நீ அறுத்து போட்டால் நான் புரட்டி போட்டுடுவேன். நான் புரட்டி போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். பட் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கட் இட் ஆஃப். இப்பொழுது யோர்தான் புரண்டு ஓடி வருகிறது. அல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் யோர்தான் யோர்தான் எனக்கு விரோதமாய் புரண்டு வருகிறது. யோர்தான் எனக்கு விரோதமாய் புரண்டு வரட்டும். யோர்தானை பிளக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அதனால்தான் ஆராதனை வேளையில் நான் சொன்னேன், உங்கள் கூட ஆண்டவர் இல்லைன்னு நீங்கள் யாருமே சொல்லாதீங்க. நீங்கள் மூச்சு விடுற வரைக்கும் அல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எந்த யோர்தான் புரண்டு வந்தாலும் அதை பிளக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மலைகளிலிருந்து வேணா வரட்டும், அது எங்கேருந்து வேணா வரட்டும், அது எவ்வளோ வார்ப்பரிப்போடு வேணா வரட்டும், அது எவ்வளவு சத்தம் பெரு இறைச்சலோடு கூட வரட்டும். ஆனால் என் ஆண்டவர் நினச்சா என்னுடைய பாதம் அங்கே பட்டா, அல்லேலூயா, என்னுடைய பாதம் அங்கே படும் பொழுது அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, அவர் எனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு, அல்லேலூயா, எனக்கு விரோதமாய் புரண்டோடுகிற எல்லா யோர்தானையும் நான் கடந்து போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த யோர்தானை போன்ற பிரச்சனைகள் வருகிறதா, யோர்தானை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை இதோ நிலைக்குலைய செய்கிறதா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனே, இதை எப்படி கடந்து போக போகிறேன் என்று நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு நீங்கள் உங்கள் அடியை எடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆக யோர்தான் அப்படியே நின்றுடுச்சுங்க. அல்லேலூயா. யோர்தான் அப்படியே நின்றுடுச்சு. They crossed. See, இது ரொம்ப ஷார்ட் மெசேஜ் தான்.
நான் முடிக்க போகிறேன். இப்போ கானானிய ராஜாக்களும் அமோரிய ராஜாக்களும் இஸ்ரவேலர்கள் யோர்தான் கடந்து வந்ததை குறித்து அறிந்து அவர்களுடைய உள்ளம் என்ன போயிடுச்சு? சோர்ந்து போனால், கரைந்து போயிற்று. அல்லேலூயா. They melted. Now listen here everyone. அமோரியருக்கு ராஜா இருக்கிறான், கானானியருக்கு கானானிய ராஜாக்களும் ஒருத்தன் இல்லை, நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க உள்ள, இல்லையா? அமோரிய ராஜாக்கள் நிறைய பேர், நிறைய ராஜாக்கள் அங்கே உள்ளே இருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. ஆமே, இஸ்ரவேலருக்கு ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம்தான் இருக்குது. அப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவா யார் வருகிறது? அல்லேலூயா. யோர்தானை பிளக்கிறவர், சத்ருவின் செயல்களை முறியடிக்கிறவர், எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், பரலோகத்தின் தேவன், ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா அவரே. He is a king of Israel. கேள்வி தாங்க பட்டான். கேள்விப்பட்டதுக்கு அவனுக்கு நம்ம லாங்குவேஜில் சொன்னா அல்ல, இல்லையா? நம்ம லாங்குவேஜ் நம்ம பேசிக்கிற மாதிரி சொன்னா கேள்விப்பட்டதுக்கே அல்ல. இன்னும் என்ன நீ பார்க்கவே இல்லைல்ல, நீ கேள்வி தானே பட்டு இருக்கிற. வரேன். அல்லேலூயா. அது கெட்டிங் மீ வாட் ஐ அம் சேயிங். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பா, நீ இதுவரை கேள்விதான்ப்பா நீ பட்டு இருக்கிற என்னை பத்தி. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ கேள்விதான் பட்டு இருக்கிற. நான் உள்ள வரும் பொழுது இடியும் மின்னலும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உள்ள பூமி வரும் பொழுது இந்த பூமி அதிரும். நான் உள்ள வரும் பொழுது எதை நீ பாதுகாப்பாய் கருதி கொண்டிருக்கிறாயோ அதுல ஒரு கல்லு கூட நிற்காது. இன்றைக்கும் உங்களை குறித்து சத்துரு நடுங்கி கொண்டிருக்கிறான். நீங்க சத்துரு பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். யோர்தானை கடக்க பண்ணினவர் எரிகோவையும் உங்கள் கரங்களை ஒப்புக்கொடும். எல்லாம் கோட்டைக்குள்ளே தான் இருக்கிறான், எல்லாம் அரண்மனைக்குள்ளே தான் இருக்கிறான், எல்லாம் ஆயுதங்களோடு இருக்கிறான். அவன் நினச்சானா கோட்டை சுவர் மேலே இருந்து இஸ்ரவேலரை தாக்க முடியும். அங்கேருந்து அம்புகளையோ இந்த ஆயுதங்களை வைத்து அவனை தாக்க முடியும். ஏன்னா மேலேருந்து கீழே அடிக்கிறது ஈஸி, ஆனால் கீழேருந்து மேலே அடிக்கிறது கஷ்டம். ஆனால் எல்லா பாதுகாப்போடு இருக்கிறவன் என்னை குறித்து கேள்விப்பட்டதுக்கே நடுநடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து நீங்கள் எந்த போராட்டத்தை நீங்கள் போராடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறான்னு தெரியாது. எது உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு தடையாய் உங்களுக்கு முன்னாடி நிற்குதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்துரு உங்களை பார்த்து நடுங்கி 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 உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். கேள்விப்பட்டதுக்கே அவன் நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் தேவ ஜனம், இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், இவர்கள் தேவன் தமக்காக தெரிந்து கொண்ட ஜனம். இந்த பூமி அனைத்திலேயும் தேவன் தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு ஜனம், அது இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் நான் இன்னும் வரல, ஸ்டெப் எடுத்து வைக்கல. நான் இன்னும் கரையில் தான் இருக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ணி போட்டேன் இல்லையா, எனக்கு காயம் இன்னும் குணமாகலை. நான் குணமாகிற வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போவும் சத்துருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ எல்லாம் காயப்பட்டு கிடக்கிறான். அவன் வந்தான்னா ஈஸியாக அடிக்கலாம். யாராலும் எழுந்து நின்று சண்டை போட முடியாது. எழுந்து நின்று சண்டை போடவோ எதுவும் தடுத்துன்னு எதுவும் பண்ண முடியாது. அவன் மட்டும் கேட்டை திறந்து வந்துட்டான்னா இஸ்ரவேலரை
அடித்து காலி பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அப்போவும் அவனுக்கு பயம். அல்லேலூயா. நான் நடந்தா பயம், நான் நின்னா பயம், நான் காயப்பட்டு உட்கார்ந்துருந்தா கூட பயப்படுறான் பிசாசு என்னை பார்த்து. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேலர் காயப்பட்டு தாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனால் பிசாசோட பயம் அவனை விட்டு போகவே இல்லைங்க. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் காயப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் காயப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். பிசாசு உங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறான். பிசாசு உங்களை பார்த்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். நீங்கள் இருக்கிற இடத்திலே இருங்க. கர்த்தர் அதை குணமாக்குவார். அது குணமாகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே தரித்திருங்கள். இந்த காயம் குணமாகிடும், சீக்கிரத்தில் குணமாகிடும். இது காயம்தான், கொஞ்சம் வலி இருக்குது தான், ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என் காயத்தை கட்டுகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஓ thank you Jesus. அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருங்க. உங்கள் கால்கள் இங்கும் அங்கும் ஓட வேண்டாம். நீங்கள் தரித்திருங்கள். அதை குணமாகும் வரை தரித்திருங்கள். கர்த்தர் அதை குணமாக்குவார். கர்த்தர் அதை குணமாக்குவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் அதை குணமாக்குவார். கர்த்தர் அதை குணமாக்குவார். கர்த்தர் அதை குணமாக்குவார். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தரித்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தரித்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே தரித்திருங்கள். காயங்களை குணமாக்குகிற தேவன். Holy Father, thank you Jesus. காயங்களை குணமாக்குகிற தேவன். இஸ்ரவேல் நடக்க முடியலை, இப்போ யுத்தம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ யுத்தமும் செய்ய வேண்டாம், நீ நடக்கவும் வேண்டாம், நீ தரித்திரு, தரித்திரு. அல்லேலூயா. இப்போ எனக்காக ஆண்டவர் என்னென்ன செஞ்சார்? யோர்தானை, புரண்டோடி வந்த யோர்தானை தடுத்து நிறுத்தினார். எனக்கு விரோதமாய் எழும்பி, எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல வந்த சத்துரு, அல்லேலூயா, எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல எழும்பி வந்த சத்துருவை தடுத்து நிறுத்தி ஆண்டவர் வனாந்தரத்தில் இருக்கிற எண்ணெய், இந்த கரையில் இருந்த எண்ணெய் அங்கே செழிப்பான கரைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. காயத்தோடு இருந்த எண்ணெய் குணமாகுகிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். காயப்பட்டு இருந்த எண்ணெய், என்னுடைய வலி வேதனையெல்லாம் மாறுகிற இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு நாள், இவ்வளவு நேரம் நான் பிரயாசப்பட்டு 40 வருடம் இந்த வனாந்தரத்தில் நடந்து வந்ததற்கு கடைசியாய் நிற்கிற ஒரே தடை இந்த எரிகோ மதில். அல்லேலூயா. செங்கடலை பிளந்துட்டாரு, யோர்தானையும் பிளந்துட்டாரு. எரிகோ பிளக்க மாட்டாரா? எரிகோவின் கோட்டைகளை தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. நீங்க சொல்லுங்க, எரிகோவின், எரிகோவின் கோஷனை. ஆக என்ன
யோர்தானை தடுத்து நிறுத்தினார். என்னுடைய காயங்கள் ஆறும் வரை என்னை தரித்திருக்க செய்தார். என் காயங்கள் ஆறிவிட்டது. இப்பொழுது வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிறது ஒரு தடை. உள்ளே இருக்கிற சத்துரு தடை இல்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி பயந்துட்டான். உள்ளே இருக்கிற எந்த ராஜாவோ எந்த போர் வீரனோ இல்லையா எந்த ஆயுதமோ எனக்கு தடை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எப்போவோ செயலிழந்து போயிடுச்சு. என்னை பற்றி கேள்விப்பட்டதுக்கே நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சத்துருவினுடைய எல்லா இருதையும் சத்துரு பயந்து நடுங்கிடுவான். அல்லேலூயா. இஸ்ரவேலர் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதுக்கே பயந்த சத்துரு என்னை வந்து தொட முடியுமா, என்னை அடிக்க முடியுமா? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், 6 நாளைக்கு ஒவ்வொரு முறை சுற்றி வரணும். எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணும். அப்பொழுது ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? எக்காலங்களை ஊத வேண்டும். எக்காலங்களை ஊதும் பொழுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆயுதம் வேண்டாம், ஆயுதம் வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அவங்க மேலே கோபப்பட்டு அடிக்கிறதுக்கு போகாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. ஆயுதம் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சுற்றி சுற்றி ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா அந்த கல் ஒரு கல் மேலே ஒன்று கூட இருக்காது. அல்லேலூயா ஒன்று கூட இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய கோட்டை! ஏன்னா அந்த கோட்டை சுவர் மேலே ஒரு வீடே இருக்குது. ஒரு செவுத்து மேலே ஒரு வீடு கட்டலான்னா அந்த செவுறு எவ்வளோ அகலமாக இருந்திருக்கணும். அவ்வளோ அகலமான செவுரை அவங்க எல்லாரும் சுற்றி வந்து துதித்த உடனே ஒரு கல் மேலே ஒரு கல் கூட இல்லை, எல்லாம் தரைமட்டமாய் போனது. அல்லேலூயா. நீங்கள் துதிக்க ஆயத்தமாக எத்தனை பேர் ஆண்டவர் துதிக்கிற எல்லாம் துதிக்க வாயில திறந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா எரிகோவின் கோட்டைகளை ஆண்டவர் தரைமட்டமாய் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு எல்லாவற்றையும் தரைமட்டமாயாக்கு. வாக்குத்தத்தத்திற்குள்ளே பிரவேசிக்க போறீங்க. வாக்குத்தத்தத்திற்குள்ளே பிரவேசிக்க போறீங்க. எந்த பிசாசும் உங்களுக்கு தடை கிடையாது. எந்த பிசாசும் உங்களை தடை செய்ய முடியாது. அவன் ஏற்கனவே பயந்து விட்டான். அவன் ஏற்கனவே நடுங்கி விட்டான். இந்த கோட்டையையும் ஆண்டவர் தகர்த்து விட்டார். இது எல்லாம் எதற்காக? என் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சும்மா ஆண்டவர் கொடுக்க மாட்டாருங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணால் அதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்குத்தத்தம் மாறாது. அல்லேலூயா. யோர்தானை தடுத்து நிறுத்தி என் காயங்களை ஆற்றி எரிகோவை தகர்த்து என்னை வாக்குத்தத்தத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தத்திற்குள்ளே கொண்டு போகிறார். சில நேரங்களில் வலிக்கிறதா, வலி அதிகமாக இருக்கிறதா, வேதனையாக இருக்கிறதா, இருந்த இடத்திலே தரித்திருங்கள், கர்த்தர் உங்களை குணமாக்குவார். வெள்ளம் போல புரண்டு வருகிறதா, யோர்தான் புரண்டு வருகிறது போல சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக புரண்டு வருகிறதா, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அப்படியே நில்லுங்கள். அவை அப்படியே பின்னிட்டு ஓடும். அல்லேலூயா. கீழே இருந்து மேலே ஓட பண்ணுவார். அல்லேலூயா. மேலேருந்து தான் கீழே வரும். என் ஆண்டவர் நினச்சா கீழே இருந்து ரிவர்ஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அது ரிவர்ஸில் ஓடும். என் ஆண்டவர் நினைச்சா எல்லாம் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. நம்ம எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஜீசஸ்.
ஜீசஸ். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, எரிகோ தகர்ந்து விழுந்தது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் காத்திருந்தேன். நீ தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியமில்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே எல்லாரும் வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Just cut it off. வாழ்விலே நீ பாராட்டின ஆண்டவர் உங்கள் காயங்களை ஆற்றி எல்லா தடைகளையும் நீக்கி வாக்குத்தத்தத்திற்குள்ளே உங்களை சுமந்து கொண்டு போவார். காயங்களை ஆற்ற வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமற்றதை விருத்த சேதனம் பண்ண ஆயத்தமாய் இருக்க வேண்டும். விருத்த சேதனம் பண்ணாமல் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமற்ற இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரை என்னால் அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதை எப்பொழுது என்னிலிருந்து நான் பிடுங்கி எறிந்து போடுகிறேனோ அப்பொழுது கர்த்தர் என் காயத்தை ஆற்றி என்னை வாக்குத்தத்தத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இப்பொழுதும்